வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. புதிய விலை இன்று முதல் அமலாகும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பு. புதிய விலை பட்டியலின்படி 803 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்ட சிலிண்டர் இன்று முதல் 853 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும். சென்னையில் 818 ரூபாய்க்கு விற்பனையான சிலிண்டர் 868 ரூபாய்க்கு விற்பனை. எண்ணெய் நிறுவனங்கள் 43,000 கோடி ரூபாய் இழப்பை சந்திப்பதால் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி மேலும் 2 ரூபாய் அதிகரிப்பு. மத்திய அரசின் நடவடிக்கையால் மக்கள் கடும் அதிருப்தி. பெட்ரோல் டீசல் சில்லறை விலையில் எந்த மாற்றமும் இருக்காது. கலால் வரி 2 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் மத்திய பெட்ரோலிய அமைச்சர் விளக்கம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்தும் உள்நாட்டில் விலையை குறைக்காதது ஏன்? தற்பொழுது விற்கும் பெட்ரோல் டீசலுக்கான கச்சா எண்ணெய் 40 நாட்களுக்கு முன்னர் வாங்கியது என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் விலை 41% சரிந்தும் கலால் வரியை உயர்த்தி மக்களை கொள்ளையடிக்கும் பாஜக அரசு. மோடி அரசு என்றால் மோசடி, கொள்ளை, பணம் பறித்தல் என்று அர்த்தம் என்று சிலிண்டர் விலை உயர்வை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் சாடல். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்ட போது குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி பேசிய வீடியோவை பகிர்ந்த காங்கிரஸ். 50 ரூபாய் விலை உயர்வு ஏழைகளிடம் இருந்து கேஸ் சிலிண்டரை தட்டி பறிக்கும் செயல் என்று கண்டிக்கும் வீடியோவை பகிர்ந்து எதிர்ப்பு. சமையல் கேஸ் விலை உயர்வு மத்திய அரசின் மற்றொரு பரிசு என்று ராகுல் காந்தி விமர்சனம். ஏற்கனவே பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் பதிவு. நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசத்துடன் கேள்வி. உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருந்தாலே போதும் என்று மத்திய அரசுக்கு கண்டனம். கேஸ் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மீதான தாக்குதல் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். கலால் வரி உயர்வை திரும்ப பெறுவதுடன் பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபாய் அளவுக்கு குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு வாய்மூடி மௌனித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களும் இந்திய மீனவர்கள்தான் என்பதை உணர்ந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திமுக அரசால் மாணவர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகியுள்ளார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நீட் தேர்வு யார் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்றும் கேள்வி. தானில் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். நொந்து நூடுல்ஸான அதிமுக தொண்டர்கள்தான் உண்மையான தியாகிகள். சட்டப்பேரவைக்கு அதிமுகவினர் தியாகி யார் என்ற பதாகையுடன் வந்த நிலையில் முதலமைச்சர் சாடல்.
முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார். அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதிலளிக்க மறுப்பு. மக்கள் பிரச்சனை தொடர்பான கேள்வியை கேளுங்கள் என பதில். சார் இதுக்கு அதுக்கு என்ன மோச்சு விடுங்க சார். யார் சார் இதை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா உங்க பத்திரிகையில் ஊடகத்தான் காட்டுறீங்க. வேற வழி இல்லை. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை சொல்றோம். அதே போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படலாம் என்ற தகவல் பரவி வரும் நிலையில் நயினார் நாகேந்திரன் திடீர் டெல்லி பயணம். அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். திருச்சி டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் இன்று ஆஜராக சீமானுக்கு திருச்சி நீதிமன்றம் உத்தரவு. நேற்று ஆஜராகாத நிலையில் இன்றும் ஆஜராகவில்லை எனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி விஜயா எச்சரிக்கை. வரும் 30ஆம் தேதி தருமபுரி பாலக்கோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலை 9 மணிக்கு தேமுதிக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் உள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து விசிக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே நடைபெற்ற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிகழ்ச்சி மேடையில் அண்ணாமலை, சீமான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சீமான் தமிழில் தேசியத்தை காண்கிறார், நான் தேசியத்தில் தமிழை காண்கிறேன் என்று அண்ணாமலை பேச்சு. கொள்கை, அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு, அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு, இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தவர் அண்ணாமலை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புகழாரம். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே, திருச்சியில் அமைச்சர் கே.என். நேருவுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 10 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். நாடு முழுவதும் அமலாக்கத்துறையினர் பாஜகவின் கூட்டணி கட்சி போன்று செயல்படுகிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். சார், அமலாக்கத்துறை என்பது
அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி நம்முடைய அதிமுகவை போல, அதுபோல் சந்திரபாபு நாயுடு கட்சியை போல, நிதிஷ்குமார் கட்சியை போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேறல்ல. அது இன்றைக்கு அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி. நீட் தேர்வு தொகுதி மறுவரையறை மும்மொழிக் கொள்கை வக்ஃப் மசோதாவை எதிர்ப்பதால் அமலாக்கத்துறை சோதனை. திமுகவின் எதிர்ப்புக்கு சரியான பதில் இல்லாததால் அமைச்சர்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக எம்பி என்ஆர் இளங்கோ குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்றக் கழகமும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் எழுப்பிய நியாயமான கோரிக்கைகளை எதிர்கொள்ள இயலாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அதனுடைய அமைச்சரவை மீதும் களங்கம் கற்பிக்கவே இதுபோன்ற காலம் கடந்த சட்டத்தின் பால் அல்லாத சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இதை தமிழக மக்கள் நன்றாக அறிவார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணை நிறைவு. தமிழக அரசு பொன்முடி தரப்பு விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி காவல் ஆணையர் சங்கர் கார் மீது லாரி மோதிய விபத்து. கார் அப்பளம் போன்று நொறுங்கிய நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் ஆணையர். விபத்துக்குள்ளான காரில் இருந்து காவல் ஆணையரை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட காவல் அதிகாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. திட்டமிட்டபடி மே 9ஆம் தேதி +2, மே 19ஆம் தேதி +1 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும். +2 தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகும் என தகவல் பரவிய நிலையில் பள்ளி கல்வித்துறை விளக்கம். கோவையில் 17 மற்றும் 14 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கிறிஸ்துவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் என்பவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. திருவள்ளூர் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் கண்டெய்னரில் இருந்த 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கட்டிகள் மாயம். கண்காணிப்பு கேமரா பதிவின் அடிப்படையில் ஊழியர்களிடம் விசாரணையை தொடங்கியது காவல்துறை. தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலம். கோயில் நுழைவு வாயிலில் போடப்பட்ட பிரம்மாண்ட அத்தப்பூ கோலத்தை கண்டு ரசித்த பக்தர்கள். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் நேற்று வேலூர், சேலம், திருப்பத்தூர் ஆகிய 3 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு எண்ணிக்கையுடன் விவிபேட் சீட்டுகளையும் எண்ண கோரிய வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிடுவதற்கான நல்ல முகாந்திரம் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம்.
இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட கடும் சரிவால் சென்செக்ஸ் 2000 புள்ளிகளும் நிப்டி 662 புள்ளிகளும் வீழ்ச்சி. ஒரே நாளில் 20 லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் கலக்கம். IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. 12 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி அசத்தல். T20 போட்டிகளில் 13,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி. IPL தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் 17 ரன்களை கடந்தபோது வரலாற்று சாதனை. IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா லக்னோ அணிகள் பல பரீட்சை. மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் T20 அணியின் புதிய கேப்டனாக ஹாரி ப்ரூக் நியமனம். அண்மையில் முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இங்கிலாந்து தோல்வியை சந்தித்ததால் ஜாஸ் பட்லர் கேப்டன் பதவியில் இருந்து விலகல். சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய கூடைப்பந்து கிளப் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாலத்தீவை வீழ்த்தி தமிழ்நாடு அணி சாம்பியன். ஃபிபா வசல் ஃபைனல் 8 இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தல். தனது நீண்ட நாள் காதலியை மனம் முடித்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனை ஆஷ்லி கார்ட்னர். திருமண மேடையில் ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழ். 2 மணி நேரம் 19 நிமிடங்கள் டியூரேஷன் கொண்ட படத்தில் UA சான்றிதழ் அளிப்பு.